அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய ஃபேமிலி சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே. ஈவன் இன்றைக்கி நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. ப்ரீவியஸாகவே நம்ம சொன்னபடி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் இந்த இடங்களில் ஓப்பன் ஆகிருந்தாலும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை எண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் தோ நம்மளுடைய நம்பர்ஸான 25,017 அண்ட் 24,947 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குள்ளாகவே மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸாக இருந்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஹை, இதுலேருந்து ஒரு சின்னதான ஒரு டவுன் ட்ரெண்ட். அகெயின் நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் தான் லோ. இதில் இருந்து நம்ம ஒரு கால் ஆப்ஷன் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துடலாம். தேர்ட் டைமிங் கேண்டில் லோவும் கட்டாக இருந்தாங்க, ஹையும் கட்டாக இருந்தாங்க. ஈவன் தோ இந்த இடங்கள் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு 25,017 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டைமில் இது மாதிரி விக் அதிகமாக அப் சைட்லேயோ இல்லை டவுன் சைட்லேயோ அதிகமாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு எந்த டைரக்ஷனுமே போகாமல் சைட்வே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது மாதிரியான பையர்ஸும் இல்லாமல் செல்லர்ஸும் இல்லாமல் இது மாதிரி விக் நமக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அதன்படி இன்னைக்கு நாம் எதிர்பார்த்தது கம்மிங் 2 டேஸில் பேஸ்ட் ஆன் ஐடி செக்டாருடைய இம்பாக்ட் அப்படி நம்ம எதிர்பார்த்தோம். ஐடி செக்டருடைய இம்பாக்ட் 2 டேஸில் நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சென்செக்ஸினுடைய எக்ஸ்பீரியமே இருந்தது. ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்காமல் கம்ப்ளீட்டாகவே நமக்கு ஒரு சைட்வே மார்க்கெட் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த லைன்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். பேங்க் நிஃப்டியுமே இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளோசிங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் நியர் டு ஒரு நம்பர்லேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஒரு 54,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் ஓப்பன் ப்ரைஸும் சரி க்ளோஸும் சரி நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் பேங்க் நிஃப்டியும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் ஹை அண்ட் லோ. இதுக்கு ஒரு சின்னதான ஒரு டவுன் கொடுத்துட்டு அப்புறம் கம்ப்ளீட்டாகவே ஒரு சைட்வே மாதிரியான ஒரு பேட்டர்ன் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நிஃப்டி படியே நமக்கு ஆஃப்டர் ஒரு 3 o'clock ஒரு 2:30க்கு அப்புறமாக ஒரு விக் அப்படிங்கிறது எல்லா கேண்டிலுமே அதிகப்படியான விக் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மார்க்கெட் எந்த பக்கமே போகாமல் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பிளேஸ் அப்படிங்கிறது இது மாதிரியான டைமில் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸுமே எக்ஸாக்டாக இன்றைக்கி சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸான 81,225.80 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இங்கே இருந்து மார்க்கெட் ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அந்த 81,634க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் மார்க்கெட்டில் இவ்வளோதான் இந்த நம்பர்ஸ்குள்ளாகவே நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி இன்றைக்கி நம்பர்ஸ்குள்ளாகவே நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ் அண்ட் ஃபஸ்ட் அப் சைட் லெவல்குள்ளாகவே இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸாக இருந்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுக்கல. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் டே பிஃபோராகவே இந்த ஸ்டாக்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுமே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நம்மளுடைய
நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க அப்படிங்கணும். மொமெண்டம் கேண்டில் எப்போ வராங்க, எந்த டைமில் அந்த மொமெண்டம் கொடுக்குறாங்க, நம்மளுடைய டைமிங் கேண்டில் எப்போ வராங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து அந்த மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பார்த்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களும் நீங்கள் விட லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் அந்த 3rd செப்டம்பருக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் சைனாக இருந்தாலும் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து லோ அப்படிங்கிறது இதுக்கப்புறமாக ஒரு பொசிஷனல் லோ அப்படிங்கிறது இந்த லோ 3rd செப்டம்பருக்கு கீழே க்ளோஸ் ஆனது மட்டுமே இதுக்கப்புறமாக ஒரு பொசிஷனலாக நம்ம லாங் ஷார்ட் போகலாமே தவிர்த்து இப்போ நம்ம வந்து லாங் அப்படிங்கிறத ஹோல்ட் பண்ணலாம். ரீசன் வந்து நம்ம 3rd செப்டம்பருக்கு மேலே இருக்கிறதுனால மட்டுமே. பட் நம்ம ப்ரீவியஸாகவே சொன்னபடி மார்க்கெட் ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருந்து இது மாதிரி லாங் போகிறது அப்படிங்கிறது பொறுமையாக தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருப்பாங்களே தவிர்த்து பட் அந்த லோ கட் ஆகும் பொழுது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டில் இருந்து மார்க்கெட் வந்து லோ பிரேக் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டான ஒரு ஃபால் இருக்கும். பட் அதிலிருந்து மேலே போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொறுமையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து இம்மீடியட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அண்ட் எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வீடியோவில் வந்து சம் டிப்ஸ் நெக்ஸ்ட் டேக்காகவோ இல்லை கம்மிங் டேஸில் வந்து ட்ரேடுக்காகவும் உங்களுக்கு டிப்ஸ் இருக்கும். அதன்படி கம்மிங் டியூஸ்டே கம்மிங் வீக்லி எக்ஸ்பைரி ஃபார் நிஃப்டி 16th செப்டம்பர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டேட். கம்மிங் டியூஸ்டே 16ஆம் தேதி வந்து நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த டேயில் நமக்கு வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்து வரதுக்கான வாய்ப்புகளோ அப்படி பெரிய கேண்டில் வரல சின்ன கேண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஒன்ஸ் வந்து அந்த சின்ன கேண்டிலான 16th செப்டம்பர் கேண்டில் வந்து ஹை அண்ட் லோ பிரேக் ஆகும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த செட்டப்பை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டியூஸ்டே கம்மிங் டியூஸ்டே 16th செப்டம்பர் நிஃப்டி எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. அது க்ரூஷியலான ஒரு எக்ஸ்பைரி பார்க்கலாம். அது ஒரு பெரிய கேண்டில் கொடுத்தாங்க அப்படின்னா இன்ட்ராடேலேயே நம்ம நல்ல பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த செட்டப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அகெயின் வந்து நாளையுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நமக்கு வந்து ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஐடி செக்டார் நேற்றுமே நமக்கு வந்திருந்தாங்க. 2 days கண்டினியூஸாக வந்து வர்றது அப்படிங்கிறது ஒரு ரேர் சிச்சுவேஷன். ஐடி செக்டார் வரும்பொழுது நம்ம சொல்கிற விஷயம் சம்திங் கோயிங் டு ஹேப்பன். அது அப் ட்ரெண்ட் ஆகவோ இல்லை டவுன் ட்ரெண்ட் ஆகவோ ஒரு ஒன் சைட் ராலியாகவோ இல்லை இருக்கலாம். பட் வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் பி வித் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தான். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து லாங்கில் இருக்கலாம், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. பட் ஷார்ட் அப்படிங்கிறது இப்போ வந்து அட்வைசபிள் கிடையாது. பிகாஸ் 3rd செப்டம்பருக்கு மேலே மார்க்கெட் இருக்கிறது நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறனால இதுக்கப்புறமாக ஷார்ட் அப்படிங்கிறது ஒன்ஸ் வந்து நமக்கு இந்த லெவல்ஸ்க்கு மேலேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. ப்ரீவியஸாகவே நான் சொன்னபடி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை 4th செப்டம்பர் அப்படிங்கிறது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப்பில் இருக்காங்க. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா நமக்கு ஃபர்தராகவே நமக்கு லாங் போகலாம் அப்படின்னு சொல்லுங்கள். பட் நமக்கு அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கிறது அகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஹோல்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. பட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். அண்ட் 16th செப்டம்பர் இம்பார்ட்டண்டான ஒரு டேட். அந்த டேட்டை வந்து நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். பட் சின்ன கேண்டிலாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பெரிய கேண்டிலாக இருந்தாலும் சரி சின்ன கேண்டிலாக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் டே ஒரு ஹை அண்ட் லோ கட்டாகும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளோ அதுலேருந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 16th ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமாக ஹை கட் ஆகிறாங்கன்னா லாங்கும், லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா ஷார்ட்டும் நம்ம ஃபர்தராக டேஸில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டே கேண்டிலே வந்து நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சேம் கேண்டில் வந்து வந்திருக்காங்க. இதே மாதிரியான கேண்டில் வந்து இங்கேயும் வந்திருக்காங்க. இது ஒரு டபுள் பாட்டம் மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் போகும்பொழுது பொறுமையாக நமக்கு போகலாமே தவிர்த்து லோ கட்டானல் மட்டுமே இம்மீடியட்டான ஒரு ஃபால் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி மார்க்கெட் வந்து 3rd செப்டம்பருக்கு மேலே நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே நமக்கு வந்து 3rd செப்டம்பர் அப்படிங்கிறது இந்த க்ரீன் கேண்டில். இந்த கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். இந்த கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது குட் சைன். எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் 53,726 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக 2 டேஸாக ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்பர்ஸ் அப்படிங்கிறது 54,674 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
அண்ட் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே கம்மிங் 16 செப்டம்பர் பேங்க் நிஃப்டிக்கும் இம்பார்ட்டண்டான ஒரு டே. அந்த டே வந்து ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட். அந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இல்லை சின்ன கேண்டில் வந்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய ஹை அண்ட் லோ பிரேக் ஆகும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பெஷலி வந்து நமக்கு ஐடி செக்டர் வரும் பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லணும். அதன்படி நமக்கு சில்வருமே கமாடிட்டியில் இருக்கிற வந்து கோல்டு அண்ட் சில்வர் இருக்குது. சில்வர் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ சில்வர் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். அதனுடைய வேலிடிட்டி 2 டேஸாக இருக்கலாம். இப்போ ஐடி செக்டர் அப்படிங்கிற வேலிடிட்டி வந்து நமக்கு ஃப்ரைடே அண்ட் மண்டே கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்னுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 12th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 12th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 12th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 12th செப்டம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 12th செப்டம்பர் ஐடி செக்டார், கன்சியூமர் டூரபிள்ஸ், கமாடிட்டிஸ் வந்து வந்திருக்காங்க. ஐடி செக்டார் எப்போல்லாம் நம்மளுடைய வாட்சஸில் வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் கமிங் 2 டேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னுமே அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது ஃப்ரைடே அண்ட் மண்டேயில் வந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். அது ஒரு 1 சைட் ராலி ஆகவோ இல்லை அப் அண்ட் டவுனாகவோ கூட இருக்கலாம். பட் வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் எக்ஸ்பெஷலி வந்து 12th செப்டம்பர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டிலை எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மற்றும் அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி, வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.